ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம். கல்பவிருட்ச வாகனத்திலும் சர்வபூபால வாகனத்திலும் பவனி வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். சிறப்பு அலங்காரங்களில் காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் நவராத்திரி திருவிழா. பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீரங்க நாயகி. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலிலிருந்து திருமலைக்கு அனுப்பப்பட்ட கோதை சூடிக் கொடுத்த மலர் மாலைகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக இன்று காலை ஸ்ரீ மலையப்ப சுவாமி கல்பவிருட்ச வாகனத்திலும் மாலை சர்வபூபால வாகனத்திலும் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். 4ஆம் நாளான இன்று காலை திருமலையில் வாகன மண்டபத்தில் இருந்த திரை விளக்கப்பட்டதும் கல்பவிருட்ச வாகனத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக திருக்காட்சி தந்தருளினார் ஸ்ரீ மலையப்ப சுவாமி. மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், அறங்காவலர் குழு தலைவர், செயல் அலுவலர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் உற்சவரை சேவிக்க சடாரி சாதிக்கப்பட்டது. கேட்டதை தரும் கல்பவிருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் சுவாமி ஸ்ரீ ராஜமன்னார் எனும் ஸ்ரீ ராஜகோபாலனாக திருக்காட்சி தந்தருள தாயார்கள் ருக்மணி மற்றும் சத்தியபாமாவாக இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். வாகன மண்டபத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளியே வந்ததும் மாட வீதியில் புறப்பாடு துவங்கியது. அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி கலிங்கத்திராயும் நெத்தி சுட்டிப்பட்டையும் வைத்து காதணிகள், அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு கையில் சாட்டை தந்து ஸ்ரீ ராஜகோபாலனாக அலங்காரம் செய்திருந்தனர். தாயார்களும் சர்வாபரணங்கள், வில்லைகள் மற்றும் குஞ்சலம் வைத்த பின்னலும் கொண்டு அழகாக திருக்காட்சி தந்தருளினர். இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளை மகாத்வாரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் மாடவீதியில் உலா சென்ற தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். அப்போது உற்சவ மூர்த்திகள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்த பாராயணம் செய்வித்தனர். இதையடுத்து மீண்டும் மாடவீதியில் புறப்பாடு தொடர்ந்தது. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் நடனங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு கல்பவிருட்ச வாகன புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. இதையடுத்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து எம்பெருமானின் பிரம்மோற்சவத்திற்காக எடுத்து வரப்பட்ட திருக்குடைகள் திருமலையை அடைந்தன. மங்கள சின்னங்கள், பல்வேறு சீர்வரிசை பொருட்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருக்குடைகளை மாட வீதியில் வலம் வரச் செய்தனர். பின்னர் மகாத்வாரம் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, செயல் அலுவலர் திரு அனில்குமார் செங்கால் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்து தர்மார்த்த சமிதி திரு RR கோபால்ஜி அவர்கள் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் செயல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதைகள் செய்தார். இதைத் தொடர்ந்து பிற்பகலில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்னபன திருமஞ்சனம் நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு விசேஷமாக தயார் செய்யப்பட்ட மாலைகள் அணிவித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் அணிவித்து சுவாமிக்கு தூப தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடிக் களைந்த மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவை எடுத்து வரப்பட்டு பெரிய ஜீயர் மடத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டதும் மலர் மாலையை சுமந்து கொண்டு பெரிய ஜீயர் மடத்திலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள், ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் உடன்வர கோதை சூடிக்களைந்த மாலை, கிளி மற்றும் பரிவட்டத்தை சுமந்து கொண்டு மாடவீதியில் வலம் வந்தனர். கோயிலை சுற்றி வந்ததும் மகாத்வாரம் வழியாக ஆலயத்திற்குள் நுழைந்து மூலவருக்கு மலர் மாலை சேர்ப்பிக்கப்பட்டது.
இன்று மாலை வாகன மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சர்வபூபால வாகனத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள கற்பூரம் காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்ப ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். மாட வீதியை அடைந்ததும் தெய்வங்களை ஆலயத்தின் நுழைவு வாயில் முன்பு நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து பல்வேறு இசைவாத்தியங்கள், பல மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வபூபால வாகனத்தில் காளிங்கன் மீது நடனம் புரிந்த கோலத்தில் உற்சவர் பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தவாறு பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக இன்று காலை கோயிலில் மூலவர் பெருமாளுக்கு வண்ணப்பட்டாடை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் காதணிகளோடு ஏலக்காய், சாமந்தி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகளும் சூட்டி அழகாக அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். எம்பெருமானின் வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் அமர்ந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினர். ஸ்ரீ பத்மாவதி தாயார் சர்வலங்காரத்துடன் அமர்ந்து அழகாக அருள்பாலிக்க உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள தீபம் காண்பித்தனர். பிறகு யாகசாலையில் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி மங்களவாத்தியங்கள் முழங்க கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் கல்ப விருட்சத்தின் கீழே உபயநாச்சியார்களோடு உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு பச்சைக்கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் குவளையா பீடம், வேத்திரம் எனும் சாட்டை மற்றும் செங்கோல் தந்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமியாக அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவாக இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் தெய்வமாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்க திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத பாராயணம், பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஆலய அதிகாரிகள், பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு சடாரி சாதித்தனர். இதேபோல் இன்று மாலை கோயிலில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வபூபால வாகனத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. காளிங்கன் மீது திருநடனம் புரியும் கோலத்தில் உற்சவர் பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணராக திருக்காட்சி தந்தருளினார்.
இருபுறம் எழுந்தருளியிருந்த தாயார்கள் விசேஷ அலங்காரத்தோடு அழகாக அருள்பாலித்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் பிரபந்த பாராயணம் மற்றும் வேத பாராயணங்கள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீரங்க நாச்சியார் பிரகாரவலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்க வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீரங்க நாயகிக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி முத்துக்கள் பதித்த வளைய கிரீடம் அணிவித்து அடுக்கு பதக்கங்களும் முத்துச்சரங்களும் சூட்டி திருமாங்கல்யத்துடன் பவளமாலை மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் புடைசூழ பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தருளினார் ஸ்ரீரங்க நாச்சியார். பிறகு கொலுமண்டபத்தின் முன்பு எழுந்தருளிய நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கண்ணாடி சேவையோடு அரையர் சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு தாயாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தியதும் ஆஸ்தான கொலுமண்டபத்தின் மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். செல்வத் திருமகள் அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக அருள் புரிய துளசியால் அர்ச்சனை செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தினர். இதையடுத்து வாத்தியக்காரர்கள் தாயார் முன்பு மங்கள இசை வாசிக்க கோவில் கண்காணிப்பாளர் மரியாதை ஏற்றுக்கொண்டதும் கோவில் யானைகளான லக்ஷ்மி மற்றும் ஆண்டாள் தாயார் முன்பு சாமரம் வீசி இசைக்கருவியை வாசித்ததும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு தீபங்கள் காண்பித்தனர். திருமலையில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலிலிருந்து கோதை சூடிக் கொடுத்த மாலைகள் திருமலைக்கு அனுப்பப்பட்டன. முன்னதாக கோவில் வளாகத்தில் பலவித நறுமண மலர்கள் கொண்டு மாலைகள் தொடுக்கப்பட்டன. இதையடுத்து கோயிலில் மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு மலர் மாலைகள் சாற்றப்பட்டதும் நட்சத்திர தீபம் கும்பதீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கண்ணாடி உள்ளிட்ட பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். கோதைக்கு தங்க சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து காதணிகளோடு பவள மாலை காசு மாலை அடுக்கு பதக்கங்கள் திருமாங்கல்யம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு கையில் கிளிதந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை வெள்ளிக்குடத்தில் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பிரகாரத்தை சுற்றி கோயில் யானை ஜெயமால்யத்தா முன்னே செல்ல வலம் வந்தனர். பிறகு வாகனத்தில் மலர் மாலைகளை வைத்து திருஷ்டி கழித்ததும் திருமலை நோக்கி புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ உப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் ஸ்ரீ சடாரியையும் கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி பெருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. சிவாலயத்தின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் உற்சவர் பராசக்தி அம்பாளை ரிஷப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய தேவிக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி
காசு மாலை, ருத்ராட்ச மாலை, திருமாங்கல்யம், ஒட்டியானம், காதணிகள், மாணிக்க கற்கள் பதித்து நீள்முடி கிரீடம் என பல்வேறு ஆபரணங்களை அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ரிஷப வாகன ரூபியாக காட்சி தந்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து குடை சத்தியம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட ஸ்ரீ பராசக்தி அம்பாளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதி பீடா பரமேஸ்வரி ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலய மண்டபத்தில் ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காளிகாம்பாள் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தேவியர்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு ஸ்ரீ லலிதா சகசரநாமங்களை கூறி உதிரிப்பூக்கள் மற்றும் குங்குமம் கொண்டு மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நவராத்திரி பெருவிழாவையொட்டி அருள்மிகு பெரியநாயகி அம்மன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். சிவாலய வளாகத்தில் இருக்கும் அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் சன்னதியில் உற்சவர் அம்மனை அன்னபூரணியாக அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நாமார்ச்சனையோடு கோபுர தீபமும் ஏகதீப ஆரத்தியும் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்த அம்பிகையை கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். கருவறையில் எழுந்தருளியிருந்த மூலவர் அருள்மிகு பெரியநாயகி அம்மனையும் அன்னபூரணியாக அலங்கரித்திருந்தனர். பிரம்மஹத்தி தோஷம் கொண்ட சிவபெருமான் கபாலத்தை கையில் ஏந்தி அன்னபூரணியிடம் பிச்சை கேட்டு வர அம்பிகை அருளிய அன்னத்தால் கையில் ஒட்டியிருந்த கபாலம் கீழே விழுந்ததாகவும் ஈசனுக்கே அன்னமளித்த அன்னபூரணியாக அம்பிகை விளங்குவதாகவும் புராணம். அந்த கோலத்தில் காட்சி கொடுத்த தேவிக்கு தீபாரத்திகள் காண்பிக்கப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வேண்டி தரிசித்தனர். நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன. திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவருக்கு ஹனுமந்த வாகன பவனி நடைபெற்றது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி காத்திருக்க வாகன மண்டபத்தில் ஹனுமந்தன் மீது வீற்றிருந்த உற்சவர் பெருமாளுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிரிய பக்தனான ஹனுமந்தன் மீது வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அமர்ந்திருந்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமும் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். சிறிய திருவடிக்கும் வண்ணப்பட்டாடையோடு மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். தொடர்ந்து உற்சவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து மயிலிறகு வீசி ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வாகன மண்டபத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். இருக்குடை சேவையோடு மின்னொளியில் பிரகாசமாக காட்சி கொடுத்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வீதி உலா புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து திருவந்திக்காப்பு நடத்தியதும் மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் நவராத்திரி பெருவிழாவையொட்டி உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் புறப்பாடு நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உற்சவர் அம்மனை சிவலிங்க பூஜை செய்யும் கௌரியான பார்வதி தேவியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் குஞ்சலம் மற்றும் வில்லைகள் வைத்த பின்னலும் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். சிவலிங்கத்திற்கும் புலித்தோல் ஆடை கட்டி சர்வாபரணங்கள் போட்டியிருந்தனர். அழகாக காட்சி தந்த அம்பிகைக்கு ஆரத்தி காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகையை நாகவாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர்.
9 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் சிவலிங்கத்தை அணைத்தபடி வீற்றிருந்த கௌரிக்கு புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்ததும் நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். ஸ்ரீரங்கம் அருகே மேலூரில் உள்ள அருள்மிகு பிரித்திங்கரா தேவி கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. கோயில் கருவறையில் சிம்மத்தின் மீது வீற்றிருக்கும் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பதக்கங்களும் மலர் மாலையோடு கபால மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறை சூடிய நாயகியாக அருள்மிகு பிரித்திங்கரா தேவி திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை நடைபெற்றது. உற்சவரை விசேஷ அலங்காரத்தோடு கருட வாகனத்தின் மேல் அமர்த்தி கொண்டு மங்கள வாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரணங்களோடு கிரீடமணிந்தவாறு அம்பிகை கருடன் மீது அமர்ந்தபடி திருக்காட்சி தந்தருள நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஈரோடு பெருமாள் மலையில் இருக்கும் ஸ்ரீ மங்களகிரி பெருமாள் கோவிலில் புரட்டாசி பூஜைகள் நடைபெற்றன. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள திருக்கோயிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து மூலவரை தரிசித்தனர். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் மூலவர் ஸ்ரீ மங்களகிரி பெருமாளுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் சந்தனக்காப்புடன் வண்ண பட்டாடைகள் கட்டிக்கொண்டு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மற்றும் நாமக்கல்லில் உள்ள அருள்மிகு வாராகியம்மன் கோவிலில் பஞ்சமி திதியையொட்டி விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வாராகியம்மன் கோவிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காலில் வெள்ளிக்கொலுசு அணிவித்து திருமுகத்தில் மாவுக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஆகாரங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் லிங்க திருமேனியாக வீற்றிருக்கும் ஈசனுக்கு நைவேத்தியத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்தோடு பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பித்தனர். இதையடுத்து ஆலயத்தின் பரிவார தெய்வங்களான சப்தகன்னியர், பாம்பாட்டி சித்தர் ஆகியோருக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அஷ்டபுஜ நாயகியாக பிறை சூடிக்கொண்டு காட்சி தரும் மூலவர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு தூபத்துடன் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். உற்சவரும் விநாயகரும் அருகே எழுந்தருளியிருக்க மகாமங்கல ஆரத்தி மற்றும் ஏக தீபம் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். நாமக்கல்லில் அமைந்துள்ள அருள்மிகு தங்காயி மற்றும் வாராகி அம்மன் கோவிலில் பஞ்சமி திதியை முன்னிட்டு அம்பிகைக்கு திருமுகத்தில் பச்சை சாற்றி சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டையும் அணிவித்து விரலி மஞ்சள் மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏக தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்து கோயில் வளாகத்தில் அரிசி மீது தேங்காய் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நவராத்திரி பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஸ்ரீரங்கம் காவிரிக்கரை பகுதியில் ஓடத்துறையில் இருக்கும் ஆற்றழகிய சிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் உற்சவருக்கு அழகிய மணவாள பெருமாள் ராஜதர்பார் அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து நாக வங்கிகளும் பூட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். சங்கு சக்கரதாரி ராஜதர்பார் திருக்கோலத்தில் காட்சி தர உபயநாச்சியார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பரமநாயகி அம்மன் கோவிலில் 5ஆம் நாள் விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீ வாராகி அம்மனாக திருக்காட்சி தந்த அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும் கிரீடமும் அணிவித்து கையில் ஏற்கலப்பையும் தண்டமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகைக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது.
தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் வனக்காளி அம்மனுக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பால அஷ்டத்ரி அம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவையொட்டி மூலவரை ஸ்ரீ சந்தான லட்சுமியாக அலங்கரித்திருந்தனர். கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொலுமேடை அருகே உற்சவரை சூலமேந்திய தேவியாக நிறுத்தி அருகே கலசத்தையும் பிரதிஷ்டை செய்திருந்தனர். கொலுப்படிகளில் தெய்வ சுதை சிற்ப பொம்மைகளை அழகாக வைத்து பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அலைமகளாக காட்சி தந்த மலைமகளுக்கு நாமார்ச்சனையுடன் மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு அபிராமி அம்மனை மாடுமேய்க்கும் கண்ணனாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். கையில் குழலேந்தி ஒய்யாரமாக நின்ற உற்சவருக்கு சர்வாபரணங்களும் திருமுடியில் மயிர்பீலியும் வைத்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். கன்றும் பசுவும் எம்பெருமானின் பாதங்கள் அருகே வருடியபடி இருக்க அழகாக காட்சி தந்த உற்சவருக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். இதையடுத்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்ததும் மகாமங்கல அரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்த அம்மனை கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். இதேபோல் திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வரிசையாக அமர்ந்து குங்கும அர்ச்சனையை துவக்கினர். மேடை மீது செல்வத் திருமகளாக அமர்ந்திருந்த உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடு தாமரை மலர் மாலை சூட்டி கலைமகளாக அலங்கரித்திருந்தனர். மூலவரும் மஞ்சள் காப்பு சாற்றி கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு கோபுர தீபம், நாகதீபம் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவரையும் மூலவரையும் மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருச்சி உறையூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயிலில் உற்சவருக்கு பச்சை பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாகவும் அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு கோபுர தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டதும் கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அப்போது இசை வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு வையாளி சேவையும் நடத்தினர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல திரளான பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்து மண்டப மேடையில் கொலுவீற்றிருந்த அம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மடத்தில் நவராத்திரி விழாவின் 5ஆம் நாளில் ஸ்ரீ கன்னியா பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. கோயில் மூலவருக்கு வெள்ளிக் கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கோரி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் சிறிய ரதத்தில் எழுந்தருளிய உற்சவர் அம்மனை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். நிறைவாக அம்பிகைக்கு தீபம் சமர்ப்பித்தனர். தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புதுப்பட்டு சேலை கட்டி பவள மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து வேப்பிலையும் வைத்து அலங்கரித்தனர். கோயில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகள் மற்றும் காவல் தெய்வங்களை சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீபம் சமர்ப்பித்தனர். வேலூரில் பாலாற்றங்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோயிலில் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தங்க தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து காசு மாலை, பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தந்த அம்பிகையை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கும் பச்சை கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களோடு தொப்பாரம் கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி கையில் கரும்பு தந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தேவிக்கு தீபம் காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்து வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।